ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எள்ளு இட்லி பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கப்பில் நான் பாதி அளவுக்கு கருப்பு எள்ளு, மீதி அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பெருங்காயம், அப்புறம் காஞ்ச கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து, பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்தும் சேர்ந்த மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் விடாமல் வெறும் எள்ளை மட்டும் நல்லா போட்டு இந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பக்குவம் கண்டிப்பாக முக்கியம் அந்த எள்ளு பொடிக்கு. இப்போ ஒரு கப்பு அளவுக்கு நான் எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் சேர்ந்த மாதிரி. அதுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நான் கருப்பு உளுந்து நிறைய போட்டு வெள்ளை உளுந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு வறுப்பட்டு வர்றது அப்போ தான் நல்லா தெரியும். சில பேருக்கு கருப்பாக இருக்கிறதுனால வறுப்பட்டுருச்சா அப்படின்னு தெரியாது, நல்லா மணம் வரும். அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறத போட்டு அது கூட காஞ்ச கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு இது எல்லாம் போட்டு நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஆறி வந்த பிறகு முதல்ல மிளகாயை போட்டு மிக்சியில் நான் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டு அப்புறம் மீதமுள்ள சாமானை போட்டு நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஏற்கனவே எள்ளு அப்படின்றதுனால எண்ணெய் கண்டென்ட் அதில் இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் போட்டு எதையுமே ரோஸ்ட் பண்ணக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த பொடியை இப்போ இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது இட்லி, தோசை, பொடி இட்லி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் முடித்த பிறகும் எனக்கு இந்த பொடியை ட்ரை பண்ணோம் அப்படின்றதுனால சின்னதாக ஒரு தோசை ஊற்றி நான் இந்த பொடியை ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் இந்த எள்ளு பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.